வணக்கம். சினி மினி கல்லுக்குள் ஈரம் திரைப்படம் பாரதி ராஜா கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் PS நிவாஸ். அந்த கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கங்கை அமரன். கங்கை அமரன் அந்த படத்தில் 5 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த 5 பாடல்கள் எழுதியதுன்னு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். கல்லுக்குள் ஈரம் படத்துக்கு பாட்டு அப்படின்னு வரும்போது சாங் கம்போசிங் ஹோட்டல் பாம் க்ரோவ், அங்கே தான் சாங் கம்போசிங் நடந்திருக்கு. சிறு பொன்மணி அசையும் அந்த சாங்கு, சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டு, அந்த பாட்டை கங்கை அமரன் எழுதி அப்படின்னு சொல்ல. அந்த பாட்டு அமர் தான் எழுத போகிறான். இளையராஜா சொன்னார், அமர் தான் எழுத போகிறான், லெங்க்தியாகவே போடுறேன் வரிகளை, அவன் எழுதுவான் அப்படின்ற மாதிரி இளையராஜா சொல்லிட்டாரு. கங்கை அமரனும் எழுதிட்டார். ஒரு பாட்டை எழுதியாச்சு அப்படி வச்சுங்க. எழுதிட்டு அந்த இடத்துலையே ராஜா டியூன் போட்ட உடனே, டியூன் போட்ட இடத்துல கங்கை அமரன் ஃபுல் பாட்டையும் எழுதிட்டார். பல்லவி சரணம் எல்லாமே ஃபுல் சாங் இஸ் ரெடி. ஃபுல் சாங் இவர் என்ன எழுதினாரோ அந்த சாங் தான் கேட்டாச்சு. ஒரு வார்த்தை கூட, ஒரு வரி கூட எதுவுமே மாற்றலை. கங்கை அமரன் எழுதின பாட்டு ஓகே எல்லா லைன்ஸுமே அப்படின்றது இளையராஜாவும் சொல்லிட்டாரு, பாரதி ராஜாவும் சொல்லிட்டாரு. சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இன்னும் 4 பாட்டு நான் தான் எழுத போகிறேன், அது நான் ரெக்கார்ட் ஆகலை. நிவாஸ் என் கையில் ஒரு கவரை கொடுத்தாரு. கவரை நான் வாங்கிட்டேன். என்னன்னு கேட்டேன், இது நீ பாட்டு எழுதுனதுக்குள்ளே ரெமுனரேஷன் 5 சாங்க்கும் பேமெண்ட் இப்போவே கொடுத்துறேன். இப்போ ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கு நல்லாயிருக்கு, மீதி 4 சாங்கு 5 சாங்கு சேர்த்து பேமெண்ட் அப்படின்னு. அதை அந்த கவரை திறந்து பார்த்துருக்காரு கங்கை அமரன். 20,000 ரூபா இருந்திருக்கு. அசந்துட்டாராம். கங்கை அமரன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாட்டுக்கு ஆவரேஜாக 4,000 ரூபா வச்சு கொடுத்துருக்காங்க, 5 பாட்டு 20,000. அப்போ கவியரசு கண்ணதாசன் அப்போ பாட்டு எழுதிட்டு இருந்தார்ல, அவருக்கே 750 to 1,500 ருபீஸ் தான் ஒரு பாட்டுக்கு. கவிஞர் ஐயாவே அப்போ 750 ரூபாயிலேருந்து 1,500 வரை வாங்கிட்டு, அதான் அவருடைய ஒரு பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்க அமௌண்ட், அதை வாங்கிட்டு இருந்தார் அப்படின்னு இளையராஜாவுடைய ரெமுனரேஷனுக்குள்ள மியூசிக் டைரக்டர் கங்கை அமரன் எழுதுறாரு. மற்றவங்க எழுதுனாங்கன்னா அது வதந்தி, உண்மையாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கங்கை அமரனே சொல்கிறாரு, இளையராஜாவே அப்போ வாங்கிட்டு இருந்த சம்பளம் அரௌண்ட் 8,000 ருபீஸ், 8,000 ரூபா ரேஞ்சு, 8,000 சுற்றி அப்படின்னு சொன்னால் அரௌண்ட் 8,000 ருபீஸ். அதான் இளையராஜாவினுடைய மியூசிக் டைரக்டர் ரெமுனரேஷன் ஃபார் எ மூவி. மியூசிக் டைரக்டராக கூடிய இளையராஜா ஒரு படத்துக்கு 8,000 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. பாட்டு எழுதி கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திர பாடலாசிரியரான கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டுக்கு 750 ரூபாயிலேருந்து 1,500 ருபீஸ் வாங்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 5 பாட்டுக்கு 20,000 ரூபா, ஒரு பாட்டுக்கு 4,000 ரூபா கங்கை அமரனுக்கு. கங்கை அமரன் ஆச்சரியப்படாமல் என்ன செய்வார், இந்த நியூஸ் இளையராஜாவுக்கு போயிருக்கும்ல, எப்படியும் கங்கை அமரனுக்கு 20,000 ரூபா கொடுத்துருவாங்க, ஒரு பாட்டுக்கு 4,000 ரூபா வச்சுக்கின்னு. இளையராஜா நேரடியாகவே கேட்டாராம் நிவாசையும் பாரதி ராஜா பார்த்து, அவனுக்கு என்ன ஒரு பாட்டுக்கு 4,000 ரூபாவை கொடுத்துருக்கீங்க, 20,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, ஒரு பாட்டுக்கு 4,000 ரூபாவா, 20,000 ரூபாவா அவனுக்கு அப்படின்னு இளையராஜா கேட்டாராம். இதை கங்கை அமரன் எழுதியிருக்காரு. அப்போ இது உண்மையான நடைபெற்ற சம்பவங்களாக தான் நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை படித்தேன். இதை படிக்கும்போது அந்த கல்லுக்குள் ஈரம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டு எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் சாங்கு அப்படின்றது தெரியும். கங்கை அமரன் ரொம்ப அருமையாக ஒரு இலக்கிய தரத்துடன் அந்த பாட்டினுடைய வரிகளை ஃபுல்லாக எழுதியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு, இவர் எழுதின பாட்டு எல்லாமே. அதனால் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அது உண்மையாக கங்கை அமரனுடைய தகுதிக்கு கட்டாயம் அது கொடுக்கலாம் அப்படின்றது வேறு விஷயம். இருந்தால் கூட கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தினுடைய அந்த பாடல்களை, அனைத்து பாடல்களையும் கங்கை அமரன் எழுதினார்ன்றது ஒன்று. அந்த பாடல்கள் எழுதப்பட்டதுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட பல அருமையான சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை இங்கே நான் சொல்கிறேன்.